let you sleep. இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்களை எல்லாரையும் அன்பாய் நான் வாழ்த்துகிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆண்டவராகிய இயேசு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்த ஒரு நல்ல பதில். தன்னுடைய சரீர வேதனைக்காக, ஒரு அற்புத சுகத்திற்காக தொடர்ச்சியாக ஜெபித்தார். 3 முறை ஜெபித்தார். அற்புதம் நடக்கும் என்று எதிர்பார்த்தார். சுகம் கிடைக்கும் என்று காத்திருந்தார். ஆனால் கர்த்தர் சொன்ன பதில் ஆச்சரியம். ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். தெய்வ பிள்ளைகளை, சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிறோம், நாம் ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இது கிடைத்தால்தான் நான் ஜெபம் பண்ணதில் எனக்கு பதில் வந்திருக்குன்னு எனக்கு தெரியும், இது நடந்தாதான் இது அற்புதம் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியும் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் இன்று நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் அல்ல, நீங்கள் விரும்பின ஒரு பதில் அல்ல, அதையெல்லாம் காட்டிலும் பெரிதான ஒரு காரியத்தை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அதுதான் தேவனுடைய கிருபை. இப்போ பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் பலவீனமான ஒரு நபர். அவனுடைய சரீரத்தில் பல விதங்களில் உபத்திரவப்படுத்தப்பட்டதுனால, காயப்பட்டதுனால, அவனுக்கு நிறைய உபத்திரவங்கள் சரீரத்தில் வந்ததுனால அவனுக்கு நிறைய தடைகள் இருந்தது. ஆனால் இந்த கிருபை போதும்னு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை பாருங்க, நிருபங்களை எழுதுவதற்கும், ஊழியங்களின் நிமித்தம் பல இடங்களுக்கு பிரயாணங்கள் செய்வதற்கும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதற்கும் அது அவனை பலப்படுத்தினது. எந்த விதத்திலும் என் பலவீனத்து நிமித்தம் என்னால் முடியல அவன் சொல்லலை. என் சரீரத்தில் இயலாமை நிமித்தம் இதை நான் செய்ய மாட்டேன், செய்ய முடியாத நிலைக்கு வந்துட்டேன் அவன் சொல்லவே இல்லை. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிருபையை வாக்கு பண்ணுகிறார். இந்த கிருபை தொடர்ந்து உங்களை வழி நடத்தும். உங்கள் மூலமாக செய்யப்பட வேண்டிய காரியங்களெல்லாம் தடையின்றி செய்வதற்கு அது உங்களை பலப்படுத்தும். ஒருவேளை நீங்கள் சரீரத்தில் பலவீனம் உள்ளவங்களாக இருக்கலாம், மனது அளவில் பலவீனமானவங்களாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், அனுபவங்களிலே சரியான அனுபவம் எனக்கு இல்லை என்று நினைக்கிறவங்களா இருக்கலாம். எனக்குன்னு எதை பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே, அதனால தானே நான் இதை எதிர்பார்க்குறேன், அதனால தானே நான் இதெல்லாம் கேட்குறேன், அதனால தானே ஆண்டவர்கிட்ட இதற்காக நான் காத்திருக்கிறேன்னு சொல்லலாம். எல்லாவற்றுக்கும் சேர்த்த மொத்த பதில் தான் கிருபை. இந்த கிருபைங்கிறது நீங்கள் சம்பாதிக்க முடியாது. இந்த கிருபைக்காக நான் இவ்வளோ நேரம் பிரயாசப்பட்டேன், இந்த கிருபைக்காக நான் இதை செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் கிருபை இல்லை. இது தேவனே பார்த்து தருவது, உங்கள் மேலே இரக்கம் வச்சு தருவது, உங்களை நேசித்து தருவது, தகுதியில்லாத நிலையில் உங்களுக்கு தரப்படும் ஈவு. ஸோ இன்னைக்கு இந்த காலை நேரத்திலேயே கர்த்தர் அதை உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் தடையின்றி நடப்பதற்கு, உங்கள் மூலமாக செய்யப்பட வேண்டிய காரியங்கள் நிறைவேற்றி முடிக்கப்படுவதற்கு, நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த கிருபை இன்று உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. சர்வ வல்லவரே, எங்கள் மீது நீர் கிருபையாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை அளிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.